ரகு, என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாலை போட்டுட்டு வந்திருக்க? என்னப்பா, என்ன விஷயம்? மா, ஒரு வேண்டுதல். முருகனுக்கு மாலை போட்டு காவடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்காகப்பா? ரகு, என்ன அவன் எதுவுமே சொல்லாம போறான்? என்ன ஜானகி, எதுக்காக அவன் திடீர்னு மாலை போட்டிருக்கான்? இல்ல, தனா மாடிப்படியில இருந்து கீழே உருண்டு விழுந்துட்டால. அவ விழுந்ததை பார்த்து அவரை ரொம்ப பயந்துட்டார் அத்தை. அதான் குழந்தைக்கு ஏதாவது ஆகி கர்ப்பம் கலைஞ்சிருமோன்னு பயந்துட்டாரு. நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு அவர் இன்னைக்கு வேண்டிக்கிட்டு அதுக்காக முருகனுக்கு மாலை போட்டிருக்காரு. என்னதான் பொண்ணு மேலையும் மாப்பிள்ளை மேலையும் கோவமும் வெறுப்பும் இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுறான். அவ மேல எவ்வளவு கோவப்பட்டான் அவ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்ப. ஆனா அவ மாசமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே அமைதியாயிட்டான். அதான் தனாவை இங்கே தங்கட்டுன்னு விட்டுட்டான். பொண்ணு மேல எவ்வளவு பாசமும் அக்கறையும் அவனுக்கு இருந்தா இப்படி மாலை போட்டுட்டு வந்திருப்பான். நல்லபடியா குழந்தை பிறக்கும். தனாவுக்காக எவ்வளவு பெரிய வேண்டுதல் வச்சிருக்கா. அதுக்காகவே குழந்தை நல்லபடியா பிறக்கும். அப்படியே பிறந்துட்டாலும் ஏய் நில்லு. அம்மா, இப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஏய், எனக்கு பொல்லாத கோவம் வந்துரும். உண்மைய சொல்லி இப்ப நீ என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்னியா அதை எல்லாரும் முன்னாடியே சொல்லு. நான் ஒன்னும் சொல்லலையே. ஒன்னும் சொல்லலைன்னு மட்டும் சொன்னேன்னு வையன், உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. அடிச்சு கொன்ற உன்னை. சொல்லு, இப்ப என்ன சொன்ன சொல்லு. நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னா உன்னை விட்டுருவோமா? இங்க பாரு, அம்மா அண்ணி அக்கா எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்ப நீ சொல்லல, உன்னை கழுத்தை நெரிச்ச கொன்றுவேன். ஓ, கொல்லுவீங்களோ?